என் அன்பு குழந்தைகளே, இன்று பூமி எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் உலகிற்கு முக்கியம். அம்மா, நான் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன். நான் இல்லை என்றால் இந்த பூமியில் வெளிச்சமே இருக்காது. உயிர்கள் வாழ வெப்பத்தை தருவது நான் தான். அதப்படி நீ மட்டும் சிறந்தவனா? வீசவில்லை என்றால் யாராலும் உயிர் வாழ முடியாது. பொறுங்கள், நான் தான் அனைவருக்கும் உணவையும் நிழலையும் தருகிறேன். நான் இல்லை என்றால் பூமி வெறும் பாலைவனம்தான். நீ இருப்பதால் தான் இந்த பூமி இவ்வளவு அழகா இருக்கிறது. அது உண்மை. ஆனால் நான் தான் இந்த பூமிக்கு ஒரு கூரைய போல இருந்து அழகும் சேர்க்கிறேன். நான் தான் இந்த பூமியை பாதுகாத்து அழகுபடுத்துகிறேன். அழகிய கல். ஆம், நீ அழகாய் நீந்துகிறாயா? என்னுடன் விளையாட வாருங்கள். அம்மா, இந்த வாவியால் என்ன பயன்? இவள் சும்மா ஓடி விளையாடிக் கொண்டிருக்கிறாள். மஞ்சு. ஆமா அம்மா, சில நேரங்களில் இது பெருக்கெடுத்து ஓடி அழிவையும் பேரிடரையும் கொண்டு வருகிறது. மற்றவர்கள் எல்லாம் இருந்து வேலை செய்கிறோம், ஆனால் நீர் மட்டும் கட்டுப்படாம ஓடிக்கொண்டே இருக்கிறாள். இப்படி ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசாதீர்கள். அம்மா, வருத்தப்படாதீர்கள். என் அருமை புரியாமல் பேசுகின்றனர். தரு, நான் வீணாக ஓடவில்லை. நான் ஓடினால்தான் மண்ணுக்கு உயிர் கிடைக்கும். நான் இல்லை என்றால் மரம் வளருமா? நீ சொல்வது சரிதான். ரவி அண்ணா, உங்கள் வெப்பத்தை தாங்க பூமிக்கு குளிர்ச்சி தருவது நான் தானே. நீ சொல்வது சரிதான். என்னை மன்னித்து விடு வாவி. நீங்கள் என்னை பேரிடர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தாகத்தில் தவிக்கும் ஒரு உயிருக்கு ஒரு சொட்டு நீராக நான் தரும் மகிழ்ச்சிக்கு ஈடு உண்டா? இல்ல, அதைவிட வேறு எதுவும் ஈடு இல்லை. நான் ஓடும்போது மின்சாரம் பிறக்கிறது, கப்பல் பயணங்கள் நடக்கிறது. நான் கூழாங்கற்களோடு விளையாடவில்லை, அந்த கற்களை மெருகேற்றி பூமிக்கு அழகு சேர்க்கிறேன். நான் மேகமாக மாறி வானத்திற்கு செல்கிறேன், மழையாக வந்து மண்ணை முத்தமிடுகிறேன். இது வெறும் விளையாட்டு இல்லன்னா இது இயல்பு. நான் இல்லை என்றா இந்த நீல நிற பூமியே இருக்காது. பார்த்தீர்களா? உங்களுக்கு மட்டுமல்ல, வாவிக்கும் இந்த பூமியின் இயக்கத்தில் பங்கு உண்டு. அவள் சொன்னதனைத்தும் சத்தியம். உண்மையை உணர்ந்து கொண்டோம் அம்மா. ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் இந்த பூமி ஒரு சொர்க்கமாகும் என்பதை நினைவூட்டிய வாவிக்கு நன்றி. யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அனைத்தும் இயற்கையை சேர்ந்தோ அல்லது சார்ந்தோதான் உள்ளது. அவை அனைத்துக்கும் ஏதோ ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள்.